மேரேஜ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? மேரேஜ் இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் பார்க்கும்போது பயமா தான் இருக்கு. இப்போ இருக்கிற நியூஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் ரொம்ப கொலை பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரி பயம் வருதா? உடனே காய்கறி வெட்டும் கத்தியை எடுத்து தனது கணவரின் வயிற்றில் சதக்கிற சரமாரியாக குத்தி இருக்கிறார். ஐயோ அம்மா குத்தி விட்டாடா. ஒரு லவ் ஃபெயிலியர்னா கூட இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிடலாம். ஆனா மேரேஜ்ல ஃபெயிலியர்னா இன்னொரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் வாங்கிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறேன். லாயல்ட்டி ஃபர்ஸ்ட் இருந்துச்சு இப்போ இல்லன்னு சொல்றீங்க. ஆமா இல்லன்னு சொல்றேன். அத ஏன் இல்ல ஃபர்ஸ்ட் இருந்துச்சு இப்போ இல்ல? அவங்களும் பாப்பாங்க வீடியோ பார்த்து பிரேக்கப் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. இன்னும் ஒரு 2 வருஷத்துல வந்து வேற ஒரு லவ் பண்றீங்க. அந்த லவ் பண்ற பொண்ணு அந்த மாதிரி இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான். சேம் நல்லா இருக்கும் சாங் தான். எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் சாங். அவ்வளவுதான். மேரேஜ் பத்தி உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இருங்க. அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல. வீட்லயே பார்த்து பண்ணிக்கட்டும். நீங்க 2K கிட் தானே? ஆஃப் கோர்ஸ். இப்போ லவ் பண்ணனும், மேரேஜ் பண்ணனும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஸ்கில் இஷ்யூ ப்ரோ. ஸ்கில் இஷ்யூ அதெல்லாம் திறமை கிடையாது. திறமை இல்ல. லவ் பண்றதுக்கு என்ன திறமை வேணும்? ஒண்ணுமே இல்ல. ஒரு பொண்ணை பாத்தீங்களா, ரீல்ஸ் சும்மா ஏதாச்சும் ஒன்னு பார்த்து அனுப்பி விட்டீங்கன்னா அதுதான் திறமை. அதுதான் லவ். அதுதான் வந்து கரெக்ட் பண்றது. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட். வேண்டாம். வீட்லயே பார்த்துக்கிட்டு அதெல்லாம். இப்போ வந்து ஒரு மேரேஜ் ஆகுது, ஒரு பார்ட்னர் இருக்காங்க. அந்த பார்ட்னர் இருக்கும்போது இன்னொரு பார்ட்னரை வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க. இது என்ன இது? அதே மாதிரி தான் லவ் லைஃப்லயும் வந்து நடக்குது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன எழவியாது. ஓபனா சொல்லணும் எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. அவுட் ஆஃப் தி புக் क्वेश्चन மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இல்ல நீங்க தப்பு. தட்ஸ் டெஃபினெட்லி ராங். உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங். இப்ப நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றீங்க. நீங்க கல்யாணம் பண்ற பொண்ணு ஒருவேளை அந்த மாதிரி நீங்க இருக்கும்போது உங்களுக்கு தெரியாம இன்னொரு கூட அஃபேர்ல இருந்தா உங்க ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? அவ்வளவு நடந்து போய் நல்லா இருக்கும் சாங் போட்டு நடந்து போயிட வேண்டியதான். நடந்து போயிட்டே இருப்பீங்களா? அவ்வளவுதான். வேற என்ன பண்ண முடியும்? நம்மள இல்லாம இன்னொருத்தவங்க சூஸ் பண்ணாங்கன்னா இட்ஸ் ஓவர். அவ்வளவுதான். இன்னும் ஒரு 2 வருஷத்துல வந்து வேற ஒரு லவ் பண்றீங்க. அந்த லவ் பண்ற பொண்ணு அந்த மாதிரி இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவ்வளவுதான். சேம் நல்லா இருக்கும் சாங் தான். எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் சாங். அவ்வளவுதான். ப்ரோ கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல இன்னும் ஆகல. எப்படி ஆவ? ஓகே. உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்? பொண்ணு வேணும். பொண்ணு என்ன மாதிரியான பொண்ணு வேணும்? பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க. தமிழ்நாட்டோட கல்ச்சர் எடுத்துக்கிட்டா ஒருத்தனுக்கு ஒருத்தி அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அது நம்ம நாட்டுல எந்த இடத்துல மாறி போயிடுச்சு நீங்க நினைக்கிறீங்க? இந்த இடத்துல மாறி போச்சுன்றது எனக்குலாம் கரெக்டாலாம் தெரியல. இப்போ இருக்க ஜென்ரேஷன்னாலன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன்ல ரிலேஷன்ஷிப்ன்றது கொஞ்சம் சாதாரணமா போயிடுச்சு. ரொம்ப ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு அப்படின்ற மாதிரி. ஆமா அந்த மாதிரி ஆயிடுச்சு. திரிஷா கிடைக்கலடா திவ்யா. பேச வேணும்னு நினைக்கிறேன். சும்மா பேசுங்க. ஒரு 2 வார்த்தை நான் லவ்ல இந்த மாதிரி இருப்பேன் அந்த மாதிரி இருப்பேன். லவ் பண்ணிருக்கீங்களா ஃபர்ஸ்ட் இது வரைக்கும்? சரி அந்த லவ் ஸ்டோரியை சொல்லுங்க. அது எப்படி இப்ப சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? சரி அந்த லவ் ஸ்டோரி சொல்லுங்க. எப்படி இருக்கு? நீங்க சொன்னீங்களா அந்த லாயல்ட்டி அப்படின்றது அந்த லவ்ல இருக்கா? ஃபர்ஸ்ட் இருந்துச்சு இப்போ இல்ல. லாயல்ட்டி ஃபர்ஸ்ட் இருந்துச்சு இப்போ இல்லன்னு சொல்றீங்க. ஆமா இல்லன்னு சொல்றேன். அத ஏன் இல்ல ஃபர்ஸ்ட் இருந்துச்சு இப்போ இல்ல? அவங்களும் பாப்பாங்க வீடியோ. ஐயோ மகனே அத பத்தி யோசிக்கவே இல்லையே. பார்த்து பிரேக்கப் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? குண்டு பையல எப்படி கோர்த்து விடுது பாரு. சரி இப்போ வந்து மேரேஜ் பண்ணி ஒரு பார்ட்னர் இருக்கும்போது இன்னொரு பார்ட்னரை வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி லவ் பண்ணும்போது ஒரு பார்ட்னர் இருக்கும்போது இன்னொரு பார்ட்னர் வச்சுக்கிறாங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஒரு கல்ச்சரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு இருக்குதான். ஆனா அது கொஞ்சம் தப்பு தானே. அது இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாலும் பரவாயில்லப்பா எனக்கு அவங்க கூட செட் ஆகல, நான் ஒருத்தவங்களை வச்சுக்கிறேன், நான் இவங்களை டிவோர்ஸும் பண்ண மாட்டேன், விட்டும் போக மாட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க இல்லையா? இது எதை பார்த்து கத்துக்கிறதா நீங்க நினைக்கிறீங்க? காமனா இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ அதனால கூட இருக்கலாம். சரி அவங்களே அப்படி இருக்காங்களே அதுமாரி நம்மளும் இருக்கலாம் அப்படின்ட்டு கூட நினைச்சிட்டு அவங்க பண்ணலாம். ஏன் இவ்வளோ வருஷமா சிங்கிளா இருக்கீங்க? ஒரு சில கேர்ள்ஸ் கூட நான் பேசியிருக்கேன். பட் அவங்க கூட லைக் சும்மா லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருந்திருக்கேன். பட் அதை தவிர பெருசாக ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி அந்த அளவுக்கு எக்ஸ்டென்ஷனில் போனதில்லை. ஸோ அதோட கட் ஆஃப் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்லியா பேசியிருக்கேன் பட் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் போனதில்லைன்னு சொல்றீங்க. ஏதாச்சும் பயம் இருக்கா ரிலேஷன்ஷிப் மேல? லவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? லவ் வந்து என்னன்னா லைக் 2 பேரும் மியூச்சுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ட்ரஸ்ட்வர்த்தியாக இருந்தாங்க அப்படின்னா தென் 2 பேரும் லவ் பண்ணலாம். பட் லைக் இப்போ எடுத்தோடனே லவ் பண்ணுறதுங்கிறது
நல்ல விஷயம் கிடையாது. மேபி லைக் 1-2 months அவங்க தெரிஞ்சுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு தென் லவ் பண்ணுறது வந்து எப்போதுமே ஆக்சுவலாக நல்லது. ஸோ அப்படி தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே, மேரேஜை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மேரேஜ் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பார்க்கும்போது பயமாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற நியூஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் எங்க ரொம்ப கொலை பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரி பயம் வருதா? உடனே காய்கறி வெட்டும் கார்த்திகை எடுத்து தனது கணவரின் வயிற்றில் சதக்கிற சரமாரியாக குத்தியிருக்கிறார். ஐயோ அம்மா குத்திவிட்டாடா. அப்படிதான். எந்த மாதிரி பொண்ணுங்களா இருந்தா இப்ப நடக்கிற ரீசெண்டா வந்து இந்த கொலை பண்றாங்க, அஃபேர் வச்சுக்கிறாங்க, ஸோ எந்த மாதிரி பொண்ணா இருந்தா இதெல்லாம் நடக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது யாருக்குமே தெரியாது ஆக்சுவலாக. லைக் ஏன்னா இப்போ அவங்க லைக் சிரிச்சு பேசுகிறாங்க, பட் அட் தி எண்ட் வந்து இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ நம்மளால எதுவுமே டக்குன்னு ஜட்ஜ் பண்ண முடியாது, ஃபேக்காக இருக்காங்க. ஸோ அதனால தான் லைக் ஒரு ஃபியூ மந்த்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அதுக்கப்புறம் மேரேஜ் அதை பற்றிலாம் போகிறது வந்து நல்லது. அப்போ தான் லைக் 2 பேருக்குமே வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனா லவ் மேரேஜ்ல கூட இப்ப இந்த மாதிரி அஃபேர்ன்றது வருது இல்லையா? லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அடுத்த வருஷம் இல்ல எனக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு வேற ஒரு அஃபேர் கூட போயிடுறாங்க. ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்ன? அது அவங்களோட இஷ்டம். அது லைக் இப்போ எல்லாமே நடக்குது. லைக் டிவோர்ஸ், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஒரு பையனை பார்க்க போகுது, இந்த மாதிரிலாம் லைக் ரீசெண்டாக நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஈவன் லைக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து கூட லைக் ஒரு லவ்வர் மாதிரி இருக்காங்க ஒன்றா சேர்ந்து. ஸோ அது அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. இப்போ அஃபேர் அப்படின்றது வந்து காமன் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு. நிறைய அஃபேர்ஸ் வந்து நார்மலைஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுதானே ஓகே அப்படின்ற மாதிரி. அப்போ இன்னொருத்தர் இருக்கும்போது இன்னொருத்தர் கூட போறது தப்பா கரெக்டா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஒருத்தங்க கூட நீங்கள் மேரேஜில் இருக்கீங்க இல்லை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா தென் ட்ரஸ்ட்வர்த்தியாக இருக்கிறது நல்லது. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து லைக் சொல்லாமல் நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாமல் நீங்கள் வந்து சீட் பண்ணுற மாதிரி வேற ஒருத்தங்க கூட நீங்கள் போனீங்கன்னா தென் அது வந்து ஒரு தப்பான விஷயம். பட் நீங்கள் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நான் ஒருத்தங்கிட்ட பேசுகிறேன், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது என்றைக்குமே அது நல்லது ரிலேஷன்ஷிப். இப்போ டிரான்ஸ்பரண்டா இருக்கும்போது தானே நிறைய கொலைகள் நடக்குது. இப்போ ஒரு பொண்ணு வந்து இல்லை எனக்கு உன்னை பிடிக்கல, அவனை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அதை அவங்க ஒத்துக்க மாட்டுறாங்க. ஒத்துக்காத சுச்சுவேஷன்ல அந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுறாங்கல்ல. இல்லை அது வந்து ஒரு சொல்யூஷன் கிடையாது. இப்போது இந்த பையன் எனக்கு வேணான்னா ஸ்ட்ரெயிட்டாக மூஞ்சிலேயே எனக்கு நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல ஒன்றுமே தப்பு இல்லை. பிடிக்கலன்னா மூஞ்சி மேல சொல்றீ, மூஞ்சி மேல. அதுக்கு பதிலாக அவனோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறது அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தப்பான விஷயம். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ ஒரு சில கேர்ள்ஸ் அந்த விஷயத்தில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த மாதிரிலாம் இப்போ எக்ஸ்ட்ரா அஃபேர் வருது, அதனால வந்து கொலை பண்ணுறாங்க. இதுக்கு முக்கியமான ரீசன் பாய்ஸ் நினைக்கிறீங்களா, கேர்ள்ஸ் நினைக்கிறீங்களா? இல்லை, அது 2 பேர் மேலேயும் ஒரு இது இருக்குது, ஈக்குவலான ஒரு இது. அது ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் சொல்ல முடியாது. ஸோ சம்டைம்ஸ் பசங்க தப்பு பண்ணுறாங்க, சம்டைம்ஸ் பொண்ணுங்க தப்பு பண்ணுறாங்க. ஸோ அது அவங்கள பொறுத்து இருக்கு. தேங்க்யூ. மேரேஜ் ஆயிடுச்சு, பட் 7 இயர்ஸாக செப்பரேட்டடாக இருக்கேன். ஏன் அந்த 7 இயர்ஸ் செப்பரேட்டடாக இருக்கீங்க? ஸ்டேட்டஸ் இஷ்யூ தான். நம்ம மணி தான் இங்கே எல்லாம் மேட்டர். ஸோ நீ பணம் சம்பாரிச்சிட்டோ அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அது முடிச்சுட்டு வேறு நெக்ஸ்ட் மேரேஜ் பார்க்கலாம் அப்படின்ட்டு. பட் இது வரைக்கும் அவங்க டிவோர்ஸும் தர மாட்டேங்கிறாங்க, சேர்ந்து வாழ மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஆசை சேர்ந்து வாழணும் ஓகே தான், பட் அவங்க அதுக்கு தயாராக இல்லை. எதுக்கு கேட்டாலும் பணம், முன்னாடி பணம். நான் 1 லட்சம் சம்பாதிக்கிறேன், நீ எவ்வளோ சம்பாதிக்கிற? உங்க 2 பேருக்கும் மெயினா பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் பணம் தான். ஏன்னா அவங்க டாக்டரா இருக்காங்க, மாசம்னா ஒரு 1.5 lakh சேலரி ஏர்ன் பண்றாங்க. பட் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங், எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங், என்னுடைய கரியர் ஸ்ட்ரகிள் ஆக்கிட்டு அவங்களுக்கு ஈக்குவலா என்னால் ஏர்ன் பண்ண முடியல. அவங்க ஓகே இண்டிவிஜுவலா இருக்கும்போது நல்லா இருந்தோம். அவங்க அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, பொண்ணோட அம்மா, மாமியா கறி பிளஸ் அவங்க எல்லாம் சொல்லி கொடுக்கும்போது தான் நல்லா இருந்த பொண்ணையும் கெடுத்துட்டாங்க. ஸோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, பசங்க வந்து அம்மா பொண்ணுகளை மேரேஜ் பண்ண வேண்டாம், அப்பா பொண்ணுகளா தேடி மேரேஜ் பண்ணாங்க. அதே மாதிரி நாங்களும் நினைப்போல பசங்க இல்ல இப்ப என்ன அது என்ன காரணம் தெரியுமா? பசங்களுக்கு எப்பவுமே அம்மா மேல பாசம் இருக்கும். ஆனா பொண்ணுங்க வந்து அப்பாவை அவங்க ரொம்ப விரும்புனாங்கன்னா அவங்க ஹஸ்பண்டையும் நல்லா பாத்துக்குவாங்க. ஏன்னா ஒரு ஜென்ஸை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும், எப்படி பாத்துக்கணும்னு தெரியும். ஏன்னா அந்த அப்பாவை நேசிக்கிற ஒரு பொண்ணுக்கு. பட் அப்பாவை பிடிக்கல, அம்மா பைத்தியமா இருக்காங்கன்னா அவங்கள வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க ஹஸ்பண்டே அப்படிதான் பாத்துக்குவாங்க. அவங்க ஹஸ்பண்டை மதிக்க மாட்டாங்க. அவங்க அம்மா எப்படி ட்ரீட் பண்ணாங்களோ அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு வந்து அப்பா மேல பாசமா இருக்கா, அப்பா பொண்ணா அப்படின்னு பார்க்கணும். அம்மா பைத்தியமா இருந்தா அப்படியே டிராப் பண்ணிட்டு நீங்க போயிருங்க. ஒரு லவ் ஃபெயிலியர்னா கூட இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிடலாம். ஆனா மேரேஜ்ல ஃபெயிலியர்னா இன்னொரு பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. எங்க போனாலும் ஃபர்ஸ்ட் டிவோர்ஸ் வாங்கிட்டோம், மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க.
அவ்வளவுதான். மேரேஜ் மட்டும் ஃபெயில் ஆயிட்டா கஷ்டம்.